ஓம் சாந்தி. நம்ம நேற்று சத்தியுகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் சில சத்தியுகத்தின் விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். சத்தியுகத்துல நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் என்னன்னு பார்த்தோம். அங்க குடும்ப வாழ்க்கை எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிறப்பு எப்படி நடக்கும், அப்ப ஆத்மா சரீரம் விடுறது எப்படி நடக்கும். உண்மையிலேயே அங்க காலன் அப்படிங்கிறவங்க அப்படின்னு யாருமே கிடையாது இல்லையா? காலன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் பார்க்க போனா வொக்கேபுலரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வார்த்தைகள். இப்ப நமக்கு இங்க இந்த கலியுகத்துல நிறைய வார்த்தைகள், உதாரணத்துக்கு துக்கம், வலி, சோகம், பொறாமை, துரோகம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குதுல்ல, கோபம், அவகுணங்களினுடைய விஷயங்கள், அப்புறம் நிறைய நோயினுடைய பெயர்கள், இதெல்லாம் நம்ம வொக்கேபுலரியில இருக்கு. வொக்கேபுலரின்னா புரியுதுங்களா? நம்மளுடைய சொல் வழக்கு சொல்ல இருக்குது நம்மளுடைய இதுல. சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னே அறியாத நிலை. அங்க ஒரு டியூவாலிட்டியே இருக்காது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது சுகம் துக்கம் இது ரெண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அங்க சத்தியுகத்துல கிடையாது. அப்ப அந்த துக்கம் அப்படின்னாலே என்னன்னே தெரியாது, வலி அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்ப அதனுடைய அங்க இருந்த வார்த்தைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் இருக்கும். தேவதைகள் நிறைய எல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்த எவ்வளவு வளவளா குழப்பலான்னு பேசுறோம், அந்த மாதிரி எல்லாம் தேவதைகள் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல நம்ம எண்ணத்தின் சிக்கனம், வார்த்தையின் சிக்கனம் எல்லாமே பண்ணுவோம். ஒரு எண்ணம் எதை உருவாக்குகிறோமோ அதே எண்ணத்தை தான் நாம வார்த்தையா பேசுவோம். எதை பேசுகிறோமோ அததான் செயலாக்கத்துல கொண்டுட்டு வருவோம் இல்லையா? அப்ப இந்த பிராக்டிஸ் உண்மையிலேயே சங்கல்பத்தினுடைய சிக்கனத்தின் பிராக்டிஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி சக்தியை உருவாக்கும். அங்க அதே மாதிரிதான். ஏன்னா இப்ப நம்ம மனசு ரொம்ப கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுதே அவங்க பேச்ச கேட்காம நாமளும் கூடவே ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா, அப்ப ஒரு சின்ன விஷயம்ங்கிறது எவ்வளவு தூரமா, அதாவது நிறைய நீளமா பேசப்படுது இல்லையா? நான் சொல்றது என்னன்னா நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு எல்லாம் பேசுறோம்ல. ஏன்னா இங்க பேசுபவர்களினுடைய மனநிலையும் சரி, கேட்பவரினுடைய மனநிலையும் சரி கிளியரா இல்ல. பேசுறவங்க பேசும் பொழுது கேட்கிறவங்க கேட்க மட்டும் செய்யணும். சோ அப்பொழுது அந்த உரையாடலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது மனசோடு மனசு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லைன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்படி இந்த அன்பின் மொழி இருக்கும். அந்த அன்பின் மொழிக்கு நிறைய பேச வேண்டியதே இல்லை. பாருங்க, அன்பின் மொழி இருந்ததுன்னா கண்களால கூட நம்மளால பேச முடியும். இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப புரிஞ்சுக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த பாஷைகள் எப்படி இருக்கும்னா கண்ணுல இருந்து ஆரம்பிக்கும். நாட் நெசசரிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஈவன் தாய் குழந்தை இல்ல சகோதர சகோதரிகளுக்கு இடையே என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு அந்த கண் ஜாடையிலேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அது போல தேவதைகளுக்கு மனம் ரொம்ப கிளியரா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், யாரும் எந்த குழப்பத்திலையும் வரமாட்டாங்க. அப்ப பேச்சே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்ப அந்த வொக்கேபுலரியில எதெல்லாம் இருக்காது? அசாந்தி, துக்கம், வலி, நோய், வேதனை, இந்த மாதிரி இனி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது? ஒரு கெஸ் சொல்லுங்க. தேவதையினுடைய வார்த்தைகள்ல, தேவதைகளுடைய வழக்குல என்ன வார்த்தை எல்லாம் இல்லாம இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. கெஸ் பண்ண முடியுது? துன்பம், அப்புறம் அவலட்சணம், அவஸ்தை, அப்புறம் இல்லையெல்லாம் சொல்லுவாங்க. அங்க போயிருக்கியா, போனியா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம்ல. இல்லைன்னா அந்த இல்லைன்ற வார்த்தை இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற விஷயம் இருக்காது. வரி
இல்லையா அப்படின்னா இல்லைன்னு நம்ம சொல்லலாம்ல. அப்ப இல்லைன்ற வார்த்தை வரும். அப்புறம் அங்க என்னெல்லாம் இருக்காது? வேதனை. ஓகே, அங்க என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்காது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குமா? மருத்துவர்கள் இருப்பாங்களா? நோய் இல்ல, அதனால மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இல்ல. ஆமா, நோயே இல்லல்ல, அப்புறம் எதுக்கு மெடிக்கல் வேணும்? அப்ப மூலிகைகள் அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள்லாம் சொல்லப்படுமா? சொல்லக்கூடாது. சொல்லப்படாது. மருந்து அப்படின்ற வார்த்தை இருக்குமா? இருக்காது. இருக்காது. அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ், அதாவது அழகுக்கான அழகு சாதன பொருட்கள், அதெல்லாம் இருக்குமா? மேக்கப் போடுறாங்கல்ல இப்போ, மேக்கப், அதுக்கு இருக்காது. அப்புறம் நீதிமன்றம் இருக்காது. போலீஸ், காவல்துறை இருக்காது. ஜெயில் குற்றவாளி, நிரபராதி, இந்த வார்த்தைகள் எதுவுமே, நிரபராதின்ற வார்த்தை கூட இருக்காது இல்லையா? குற்றம்னு ஒண்ணு வந்தாதானே நிரபராதின்ற வார்த்தை வரும். அதான் அந்த ஆப்போசிட்ஸ், டியூவாலிட்டியே இருக்காது. புரியுதுங்களா? சோ இப்படி சத்தியுகத்துல நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா வார்த்தைகளினுடைய அளவும் குறைவு. அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காரண பெயராக இருக்கும். இப்ப சீப்பு சீவுவதற்கு யூஸ் ஆகுது. காலணி அப்படின்னு சொல்றோம். செருப்பு தானே காலணி. கால்ல அணிவதினால் அது பேரு காலணி. புரியுதுங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காரண பெயராக இருக்கும். அதுக்கப்புறம் சத்தியுகத்தினுடைய மற்ற நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சத்தியுகத்துல இருப்பதே நல்ல விஷயம்தான். நல்லது கெட்டதுன்னு கூட அந்த சோ இப்படி சத்தியுகத்துல அவங்க மொழி என்ன இருக்கும்? அவங்க மொழி வந்து ஹிந்தி மொழி. இப்ப இருக்கிற ஹிந்தி மொழி மாதிரி இருக்காது, இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா இருக்கும். தேவதைகளின் மொழி ஹிந்தி மொழி. இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, தேவநாகரி. அது சமஸ்கிருதத்தை தான் வந்து தேவநாகரி, தேவதைகளின் மொழின்னு சொல்லப்படுது. ஆனா பரமாத்மா சொல்றாரு இந்தி மொழிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் இருக்குமா சத்தியுகத்துல? என்ன நினைக்கிறீங்க? இருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சோப் யூஸ் பண்ணோமா? இல்ல. நீராடல்னு சொல்லுவாங்க. சோப்பு போட்டு தேய்ச்செல்லாம் குளிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது காலையில எழுந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பதற்காக நீராடல். அந்த காலத்துல எல்லாம் வந்து குளத்துல போய் அப்படியே கால் மெதுவா பதிச்சு அப்படியே தண்ணியில ஒரு முக்கி எழுவாங்க. அதுதான் நீராடல் இல்லையா? சோப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் வேற என்னெல்லாம் இல்லாம இருக்கும்? காஃபி, டீ, உணவு வகைகள்ல நிறைய இருக்காது. அதாவது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இல்லையா? அதாவது பழங்கள், பூக்கள், இதைதான் சத்தியுக தேவதைகள் உண்பாங்க. அப்ப நிறைய எக்ஸ்டென்சிவ் சமையல்லாம் இருக்காது. காஃபி, டீ எல்லாம் இப்பவே நம்ம அவாய்ட் பண்ண சொல்றாங்க. காஃபி கொட்டை, தேயிலை எல்லாம் வந்து நமக்கே தெரியும் வரலாறு. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அதெல்லாம் இன்ட்ரடியூஸே ஆனது இல்லையா? அதுக்கு முன்னாடி நமக்கே அந்த வழக்கம் இல்ல. நம்ம எல்லாம் இங்க காஃபி, டீ அப்படின்னா அந்த சுக்குமல்லி காஃபி தான் இங்கேயே தட்டி கொடுப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் அந்த பழக்கம் எல்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா? இப்படி சோப்பு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் சோப்பு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா. சீயக்காய் முதல்ல வந்து சீயக்காய் அரப்பு போட்டுதான் குளிப்பாங்க. ஷாம்பு, சோப் இதெல்லாம் இப்போ ஈவன் அங்க சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் யாரும் அழுக்கெல்லாம் ஆகவே மாட்டாங்க. சோப்பெல்லாம் போட்டு அழுக்கெல்லாம் நீக்க வேண்டிய அந்த மாதிரி விஷயங்களே அங்க இருக்காது. அந்த தண்ணீருமே ரொம்ப அப்படிப்பட்ட தூய்மையானதாக இருக்கும். எல்லா அந்த தாவரங்கள் வழியா வரும் பொழுது மூலிகைன்னு பேரு தெரியலன்னு கூட அந்த குணங்கள், அதாவது அந்த தாவரங்களுக்கு இருக்கின்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த நீராக இருக்கும். அதுல ஒரு குளியல் போட்டு எழுந்தாலே வந்து, அதாவது டயர்ட் ஆறதுனால குளிக்க மாட்டாங்க. ஆனா வந்து அது இயற்கையே வந்து தாசதாசியா தானே நமக்கு அங்க சத்தியுகத்துல இருக்குது. சோ இது வந்து ஒரு வழக்கு, அவ்வளவுதான். நம்ம எப்படி தூங்கி முடிச்சு காலையில வரும் பொழுது ஒரு குளியல் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வழக்கு, அவ்வளவுதான். அது ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு சத்தியுகத்துல
என்ன மாதிரி டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பொம்மைகள் என்ன மாதிரி பொம்மைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு ஐடியா? அனிமல்ஸ். அனிமல்ஸ். ஆமா, லைவ் அனிமல்ஸ். அதுதான் அவங்களுடைய டாய்ஸ். பாருங்க, ஒவ்வொரு பறவையும் விலங்குகளுமே அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்ப கூட பாருங்களேன், இந்த அனிமல் லவர்ஸ், பேர்ட் லவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து அது வந்து நம்ம கூட பழகும். சில பேரோட கையில வந்து வச்சிருக்கிற தானியத்தை பயப்படாம வந்து கொத்தி சாப்பிடும். அனிமல் லவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சிங்கம் இருக்கும், அவ்வளவு பெரிய புலி இருக்கும். அந்த அந்த அனிமல்ஸோடய நல்லா பழகுவாங்க. நம்ம அந்த இதுல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அப்ப வெஸ்டர்ன் வேர்ல்டுல சில பேரெல்லாம் அந்த அந்த மாதிரி அனிமல்ஸ், அதாவது காடுகள் எல்லாம் போய் அவங்க அலைஞ்சு திரிவாங்க, அனிமல்ஸோட ரொம்ப ஈஸியா பழகுவாங்க. அப்ப இங்க சத்தியுகத்துல நேத்தி சிஸ்டர் சொன்னாங்க, முந்த நாள் சொன்னாங்க, சிங்கமும் மாடும் ஒரே நீரோடையில தண்ணீர் குடிக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லா விலங்குகளுக்கும் ஃபுட் என்னது? வெஜிடேரியன் ஃபுட். அங்க ஹிம்சைனே இருக்காது. பாருங்க, இந்த ஹிம்சை அப்படின்ற அந்த உணர்வே வந்து மனிதர்களிடமிருந்துதான் விலங்குகளுக்கு வந்தது. இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல நம்ம தோப்புலயே ஒரு நாய் வளர்க்குறோம். அந்த நாய் வந்து தோப்புலயே வந்து நிறைய கோழிங்க இருக்கு. எந்த கோழியும் அது பிடிச்சு தின்னாது. வெளியில இருக்கிற தெரு நாயை வச்சு பாருங்க, அது வந்தா முதல்ல பக்குன்னு பிடிக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள சின்ன குட்டியா இருந்து வளர்க்கிற நாய்க்கு நம்ம எப்படி பழக்கிறோமோ அது மாதிரி அது நடந்துக்கும். அப்ப நாம மனிதர்களினுடைய என்ன வரிசைகள், சங்கல்ப வரிசைகள், நாம செய்கின்ற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபாவிக்குது விலங்குகளை. இப்ப சத்தியுகத்துல எந்த விலங்குகளும் ஹிம்சை பண்ணாது, எந்த விலங்குகளும் ஒண்ணு அடிச்சு சாப்பிடாது. அப்ப அங்கேயே துக்கம் வந்துருச்சுல்ல. இப்ப தேவதைகள் பாக்குறாங்க, ஒரு புலி வந்து ஒரு மானை அடிச்சு திங்குது. அது என்ன ரொம்ப அப்படியே ஜென்டலா திங்குமா? அந்த துக்கத்தை பார்க்க முடியும்ல. அத வந்து அது மேல பாயறதும் அதுல கீறதும் அதெல்லாம் ஹிம்சை தானே. இப்ப நமக்கு பார்த்தாலே நமக்கு மனசு பதபதைக்குது இல்ல. அப்ப எந்த விலங்குகளும் ஹிம்சையில இருக்காது. இப்ப சொல்றாங்க இல்லையா, கார்னிவோரஸ் அனிமல்ஸ், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ், அதாவது விலங்கு உண்ணி, தாவர உண்ணி, அப்படியெல்லாம் இப்ப வந்து வகை பிரிக்கிறாங்க. அப்ப எல்லாமே தாவர உண்ணிதான். எதனுடைய அடிப்படையில? எப்படி தேவதைகள் எப்படி இருக்கிறாங்க? டபுள் அஹிம்சக்கா இருக்கிறாங்க, இரட்டை அஹிம்சையாளர். ஏன்? ஹிம்சைங்கிறது பேச்சுக்கள் மூலமாகவோ நம்மளுடைய நடத்தை மூலமாகவோ கை கால்கள் மூலமாகவோ நம்ம செய்யறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெருசா அதெல்லாம் செய்யறது கிடையாது. இப்ப நாம அது மட்டும் இல்லாமல் டபுள்லி அஹிம்சையாளர்களாக ஆகிறோம். அதாவது ஆத்ம உணர்வுல வந்துட்டு இந்த ஆத்மாவிற்கு உயிர் கொடுக்கிறோம். பாருங்க, நமக்குள்ள ஏதாவது அவகுணம் வந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? ஆத்ம ஹத்யா, ஆத்மைய நம்ம ஹிம்சை பண்றோம்னு அர்த்தம். அப்ப எப்பொழுது சர்வ குணங்கள் நிறைந்த ஆத்மாக்களாக ஆகின்றோமோ அப்பொழுது டபுள்ளி அஹிம்சக், அதாவது இரட்டை அஹிம்சையாளராக நாம் ஆகின்றோம். அப்ப நம்மளுடைய சங்கல்பம், சங்கல்பத்தினுடைய அதிர்வலை, உள் உணர்வினுடைய அதிர்வலை, இதுதான் அந்த வாயுமண்டலத்தை கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த விலங்குகள் இந்த வாயுமண்டலத்துல இருக்கும் பொழுது விலங்குகளுக்கும் அந்த எண்ணம் வரவே வராது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்ல? சரி, அங்க பாம்பு, தேளு, பூரான், கரப்பான் பூச்சி, அப்புறம் கொசு, வண்டு இதெல்லாம் இருக்குமா? இருக்காது. மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இருக்குமா? இருக்காது. இருக்காது இல்லையா? பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆரா இருக்குது இல்லைங்களா, இந்த ஆரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா சர்டைன் கிருமிகளையே வந்து அது வந்து கொன்றுமா. அதாவது அந்த ஆறால அந்த கிருமிகள் சக்தி இழந்துரும். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய ஆரா பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா எப்படி சங்கநாதம் எழுப்பும் பொழுது அந்த சங்கநாதத்தினுடைய அதிர்வலைகள் சில கிருமிகளை வந்து கொள்ளுது.
பாருங்க, இறக்குற வீட்டுல கூட பாத்தீங்கன்னா சங்கநாதம் எழுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய திருவிழா நடக்குது, ஒரு பெரிய கேதரிங் நடக்குதுனாலும் சங்கநாதம் எழுப்புவாங்க. ஏன் ஏன் சொல்லுங்க? இதற்கு பின்னாடி இருக்கின்ற அறிவியல் என்ன? என்னென்ன நினைக்கிறீங்க? சங்கநாதத்துல ஃப்ரீக்வன்சி வந்து கிருமிகளை கொள்ளுதான்னு தெரியல, மேபி இருக்கலாம். அந்த சங்கநாதத்தின் ஒளியானது இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் குழுமீற இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கலாம். அந்த நோய் வந்து மத்தவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கறதுக்காக சங்கநாதம் எழுப்புவாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இத பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்ப ஒரு சங்கநாதத்திற்கே அதனுடைய வைப்ரேஷன் மூலமாக இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குதுன்னா நமக்குள்ள எவ்வளவு எப்படிப்பட்ட வைப்ரேஷன் இருக்கும்? அந்த வைப்ரேஷன்ல செட்டைன் உயிரினமே இருக்காது, அதற்கான அந்த சூழலே இருக்காது. இப்ப பாருங்க, நம்ம வந்து நிலத்தை மாசுபடுத்துறோம், நீரை மாசுபடுத்துறோம், காற்றை மாசுபடுத்துறோம். இப்படி பஞ்சபூதங்கள்ல மாசுபடுத்த புது புது விதமான கிருமிகள் உருவாகுதா இல்லையா? அப்ப பஞ்ச தத்துவங்கள் ஒரு சமோ பிரதான நிலையை அடையும் பொழுது, மாசுபடுத்தப்படும் பொழுது, அந்த சூழ்நிலையில உயிர் தெழுகின்ற சில கிருமிகள், அந்த ஜீவராசிகள்லாம் இருக்கும். அது போல சத்தியுகம் திரேதா யுகம்ல நியதியே என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த விதமான துக்கமும் ஏற்படக்கூடாது. அப்படி இருக்கையில் எப்படி அவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாவது பாம்போ, தேளோ, பூரானோ அது மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது. எந்த விஷ ஜந்துகளுமே இருக்காது. அதே மாதிரி கொசு மாதிரி விஷயங்கள் இருக்காது, கரப்பாம்பூச்சி இருக்காது, பள்ளி இருக்காது. ஒரு விஷயத்த அப்படியே நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா அதோட ஃபுட் சைக்கிள் ரிலேட்டட் எதுவுமே அதுல இருக்காது. அதோட ஃபுட் சைக்கிள் அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாம்பு வந்து எதை சாப்பிடுது? பாம்பு உதாரணத்துக்கு எலிய சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எலி எதை சாப்பிடுது, அப்படி அப்படியே நம்ம ஒரு இதை எடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஃபுட் சைக்கிள் இருக்கிற எல்லா அனிமல்ஸும், ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடுது, இன்னொரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடுது. இப்படியே சாப்பிடுகின்ற சில ஃபுட் சைக்கிள்ல அந்த விஷ ஜந்துகள், சில ஜீவராசிகள், மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கின்ற விஷயங்கள், இந்த உலகத்தை அசுத்தப்படுத்துகின்ற அந்த ஜீவ ஜந்துகள், அது எதுவுமே இருக்காது. எவ்வளவு ஹாப்பி இல்ல? இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-5:30 மணிக்கு வீடை திறந்தே வைக்க முடியாது, கொசு உள்ள வந்துருது. இது என்னோட டைம் அப்படின்ற மாதிரி 5லிருந்து 6:30 மணி வரை இது என்னோட ராஜ்யம். என்னதான் வெளியில நல்ல ஒரு இது இருந்தாலும் அந்த 5-5:30க்குள்ள அந்த கொசு உள்ள வந்துரும். இப்படி எந்த விதமான சிறிதளவு துக்கம் கூட அங்க சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல, அதாவது அரை கல்பத்துக்கு நமக்கு கிடையாது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சத்தியுகத்தை பற்றிய விஷயங்கள்? அரை கல்பத்திற்கு என்ன கிடையாது? மருத்துவமனை கிடையாது, காஸ்மெட்டிக்ஸ் கிடையாது, நீதித்துறை கிடையாது, சட்டத்துறை கிடையாது, போலீஸ் காவல்துறை கிடையாது, மிலிட்டரி கிடையாது. மிலிட்டரி இருக்குமா? இருக்கிறதே ஒரே ராஜ்யம். ராஜ்யம் ஒன்று, மொழி ஒன்று, தர்மம் ஒன்று. எப்படி இருக்கும்? வசுதைவ குடும்பகம். சத்தியுகம் திரேதா யுகத்துல வசுதைவ குடும்பகம் என்று சொல்லப்படுகிறது. ராஜா ராணி வந்து ஒரு தாய் தந்தையரை போலதான் பாவிக்கப்படுவார்கள். ராஜா கட்னா ராஜா அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்காது. ஒரு சாதாரண பிரஜை கிட்ட நான் ஒரு பிரஜை தானே அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது. அவர்கள் வாழ்வதே ஒரு குடும்பம் போல வாழ்வாங்க. அதாவது அவர்களுக்குள்ளே அந்த அதிகாரங்கள், அடுக்குகள், யார் யார் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். இப்ப பாருங்க, அரண்மனையில தான் ராயல் குடும்பத்தினர், அந்த ராஜா ராணி வாழ்வாங்க. அதுக்காக பிரஜையா இருக்கிறவங்க நான் போய் அரண்மனையில இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு ரோல் கான்சியஸ், ஓகே ராஜானா இங்க இருப்பாங்க. ஆனா அந்த ராஜாவை பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கும்? தான் வந்து இன்ஃபீரியராகவும் ராஜாவை சுப்பீரியராகவும் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராஜாவும் தன்னை சுப்பீரியராகவும் ஒரு பிரஜையை இன்ஃபீரியராகவும் நினைக்க மாட்டாங்க.
ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே தன்னுடைய ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால அவரவர்களுடைய ரோல் பிளே பண்ணாலும் அந்த ஆத்ம ஸ்திதியில எந்த விதமான ஈகோ வராது. ஈகோன்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ் ஐடென்டிட்டி இல்லையா? தன்முனைப்பு, தன்னை பற்றி தவறாக அடையாளப்படுத்துதுதான் ஈகோ. அப்ப அங்க ஆத்மா அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனால, ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த ஒரு சக்கரவர்த்தி ராஜாவாக இருக்கிறேன், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் என்னுடைய குடும்பமாக பாவிப்பது, அப்படித்தான் நினைப்பாங்க. நான் இருப்பதே இவர்களுக்காக. இப்ப வந்து இந்த சங்கம யுகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலைக்கு வாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்பதான் என்கிட்ட இருந்து நீங்க ஆஸ்தி பெற முடியும். என்ன சொல்றாரு திருவள்ளுவர் கூட, பற்றுக பற்றற்றான் தாளினை அப்பற்று விடற்கு. மத்த எல்லா பற்றையும் விட வேண்டும் என்றால் யார் ஒருவர் பற்றற்றவராக இருக்கிறாரோ அந்த பற்றற்றவரை நீ போய் பற்றுக அப்படிங்கிறாரு. கரெக்டா இல்லையா? ஏன் அவரை போய் பற்றணும் சொல்லுங்க? அருந்து போகும். அதை பற்றினால் மற்ற பற்று அருந்து போகும். ஏன்? சர்வ பிராப்திகளையும் அவரை பற்றுவதன் மூலமாக ஆத்மா அனுபவம் செய்யும். அப்ப ஆத்மாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரியலைசேஷன் வரும், ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேக்கனிங் வரும். எனக்கு கொடுப்பவர் தந்தை ஒருவர், அங்கிருந்து வாங்கி நான் மத்தவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நான் வெளியிருந்து வாங்க கூடாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன் டு அவுட், நாட் ஃப்ரம் அவுட் டு இன், இன் டு அவுட். அப்ப நான் உள்ள நிறையணும் அப்படின்னா நான் யார பற்ற வேண்டும்? அந்த எல்லையற்ற தந்தையை பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சிந்தனையினுடைய ஆதாரத்துல, இந்த தகுதியின் ஆதாரத்துலதான் சத்தியுகத்துல சக்கரவர்த்தி ராஜா, சக்கரவர்த்தினி இவங்கெல்லாம் வர்றாங்க. சிஸ்டர் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அதாவது யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும். துவாபர யுகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அரசியலும் ஆன்மீகமும் பிரியுது. அரசியல்ல ராஜாக்கு பவர் இருக்குது, ஆனா அதே நேரத்துல அவருக்கு அந்த பொறுப்பும் இருந்திருந்தால் ஆன்மீகம் அப்படிங்கிறது தனியா பிரிஞ்சிருக்காது இல்லையா? அப்ப இது ரெண்டுமே இணைந்து இருக்கின்ற தன்மை வந்து சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் இருக்கும். அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த லேக்ராஜ்ன்ற ஆத்மா தானே கிருஷ்ணரா ஆறாரு. அவர் எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில அங்க கிருஷ்ணர் ஆறாரு? புஜபலமா, பணபலமா, ஆயுத பலமா, என்னன்னு சொல்லுங்க? எதனுடைய அடிப்படையில அங்க ராஜா ஆறாரு? எதனுடைய அடிப்படையில அவர் ராஜா? தூய்மையின் அடிப்படையில. ஓகே, அப்புறம் சம்பூர்ண நிலை. அதுதான் என்ன முக்கியமா ஒரு நிலை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யார் ஒருவர் என்ன பிரதர் 100% சார்ஜ் ஆயிருக்கும். அதாவது எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் முன்னேற்ற வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் நன்மை செய்து விட வேண்டும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மையை செய்து விட வேண்டும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்வ கல்யாணகாரி. யார் ஒருவர் அவர்களுடைய சிந்தனையில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது செய்து விட வேண்டும், அதற்காகத்தான் இந்த பிறப்பு அப்படின்ற அந்த உணர்வு வருகிறதோ அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? சுய மாற்றத்தின் மூலமாக விஸ்வ மாற்றத்தை கொண்டுட்டு வருவாங்க. தன்னுடைய வாழ்க்கையே விஸ்வத்தின் சேவைக்காக அப்படின்ற உணர்வுல வருவாங்க. ஆசை என்றால் என்ன என்பது அறியாத நிலையில இருப்பாங்க. சுயநலம்னா என்னன்னே இருக்காது, அப்படின்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி தகுதிகள், அப்படி பணிவானவராக இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது அவகுணம் இருந்தது, குறைகள் இருந்ததுன்னா இந்த குறைகளை போக்குவதற்காக நான் என்ன பண்ணலாம், எப்படி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அப்படி அவங்க நினைப்பாங்க. அதுதான்
அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யும் அந்த மனநிலை. ஓ, இந்த ஆத்மா சக்தி இல்லாததுனால இந்த மாதிரி தவறு செய்து, இந்த ஆத்மாவுக்கு எப்படி நான் சக்தி கொடுக்கறது, எப்படி நான் ஹெல்ப் பண்றது, சகயோகம் பண்றது, அதன் மூலம் இந்த ஆத்மாவினுடைய ஆத்ம சக்தி உயரப்படும். பரமாத்மா கையை ஆத்மா பிடிச்சுக்கணும், பரமாத்மாவிலிருந்து அந்த ஆஸ்தியை இந்த ஆத்மா அடையணும். அப்படித்தான் அவங்களுடைய சிந்தனை போகும். அப்ப என்னெல்லாம் குவாலிபிகேஷன்? சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவதற்கு விஸ்வத்திற்கே நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற பாவனை. சுயநலம் அப்படின்னா என்னன்னு கிடையாது. ஆசை என்றால் என்ன என்பதை அறியாத நிலையில் இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு பரமாத்மாவின் கனெக்ஷன்ல இருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக ஆவார்கள். இப்ப தேவதா அப்படின்னு பாருங்களேன். இப்ப லட்சுமி நாராயணனுடைய மூர்த்தி எல்லாம் பாக்குறீங்க. கை எப்படி வச்சிருக்கிறாங்க? கை எப்படி வச்சிருக்கிறாங்க? அபயன்னு சொல்லுவாங்களே, அபயமுத்திரை. அபயமுத்திரை எப்படி வச்சிருப்பாங்க? உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? அப்படின்னா கொடுப்பது இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணுவது போல கை வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் சதா கொடுப்பவர்கள் அர்த்தம். ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா கையை அப்படித்தானே வச்சிருக்கிறோம். அப்ப ஆத்மாவினுடைய நிலை அப்படி இருக்கும். அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசிகள் தான் போய் சேரும். அவங்க நல்லது நினைக்கிறாங்க, நம்ம நல்லது நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அதுக்குதான் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கின்ற அந்த மனப்பாங்கு. சோ இந்த அடிப்படையில தான் சத்தியுகத்துல அந்த ஆத்மா என்ன ஆகுது? சக்கரவர்த்தி ராஜா ஆகுது. அப்ப அப்படி அவங்க எப்படி இருப்பாங்க? அதிகாரம் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். The one who is having the authority shall have the responsibility ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த உலகத்துல கலியுகத்துல என்ன இருக்குது? பொறுப்பே கிடையாது. பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்றாங்க. அவர்கள் இந்த பதவியை எப்படி வாங்குறாங்க? அநியாய வழிகளை அதர்மம் செய்து வாங்குறாங்க. துவாபரத்திலிருந்து கூட பாருங்க, ஒரு மன்னனானவன் பக்கத்து தேசத்துல போய் போர் புரிந்து அந்த பகுதிகளையும் ஆக்கிரமிப்பான். சத்தியுகம் திரேதா யுகத்துல மன்னன் ஆறவங்க எப்படி ஆறாங்க? எதன் அடிப்படையில் ஆறாங்க? இந்த சங்கம யுகத்துல ஆத்மா எப்படி சம்பூர்ணத்துவத்தை பெறுகிறது? இந்த குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன்ஸ்ல உருவான ஒரு மாலைன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜின் பண்ணுங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். அப்ப கிருஷ்ணர் பக்கத்துல யார் இருக்க முடியும்? ஆல்மோஸ்ட் அவரை மாதிரி. அப்ப அவருக்கு பக்கத்துல இவரை விட கொஞ்சம் விகிதாச்சாரம் தான், ஒரு 0.01 மேபி கம்மியா இருக்கலாம். அவரை விட கொஞ்சம், ஆனாலும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. அதாவது 2 மணியும் பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருசு வித்தியாசம் தெரியாது. அப்படியே மணிமணியாக கோர்த்து கொண்டே பார்த்தோம் என்றால் கடைசி மணிக்கும் முதல் மணிக்கும் வித்தியாசம் இருக்கும். சிறிதாக அந்த சம்பூர்ண நிலையில் வேறுபடுவாங்க. இப்போ இவர்கள் தான் யார் ஆறாங்க? ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆறாங்க. சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 8 லக்ஷ்மி 8 நாராயணன். அப்ப 8 லக்ஷ்மி 8 நாராயணன் 16 ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கணும்? இந்த சங்கம யுகத்துல எவ்வளவு பெரிய முயற்சி அவங்க செஞ்சிருக்கணும், இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால அவர்கள் ஆட்சி புரியும் அந்த வைகுந்தமானது எப்படி இருக்கும்? வசுதெய்வ குடும்பகம். கேட்கும் போதே புல்லரிக்குது இல்ல? வசுதெய்வ குடும்பகம். ஒரு ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த வைகுந்த பிராப்தியை அடைய வேணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஆசையை விடணும்? எந்த ஆசையை விடணும்? தேக உணர்வு. தேகத்துக்கு என்னெல்லாம் சுகம் வேணும் அப்படின்ற ஆசைகளை விட வேண்டும். அதாவது விடணும் அப்படின்னா அதனால கவர்ந்தெழுக்கப்பட்டு அதனால அவகுணங்களை உருவாக்கி அப்படி கிடையாது. ஏன்னா சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும், அதாவது இந்த 2 காலகட்டத்திலையும் 2 யுகத்திலையும் சொர்க்கமாக இருக்கின்ற அந்த நேரத்துல நம்ம எல்லாம் தான் அனுபவிக்கிறோம். எல்லா சுகமும் நமக்கு கிடைக்குது, இயற்கை மூலமாக எல்லாமே கிடைக்குது. ஆனாலும் அதற்கு அடிமையாக ஆவது கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி நம்ம ஓட மாட்டோம்.
ஆனா அது கொடுக்கின்ற சுகத்தை நாம அனுபவம் செய்வோம். அதற்கு மேலான ஒரு நிரந்தர சுகமாக ஆத்மாவினுடைய ஸ்வரூபமே இருக்கும். அதுதான் பியூட்டி. அந்த சுகஸ்வரூபத்தின் அடிப்படையில அந்த ஆத்மாக்கள் வாழ்வாங்க. அவர்கள் ஏற்படுத்துகின்ற அதிர்வலைகள் இயற்கையை என்ன பண்ணும்? பாலனை பண்ணும், சஸ்டெயின் பண்ணும். அப்படி ஒரு உலகம்பா. அந்த உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்காகத்தான் பரமாத்மா வந்திருக்கிறாரு. சோ இப்படி சத்யுகம் அப்படிங்கிறது 8 லட்சுமி 8 நாராயணர் சூரிய வம்சத்துல இருந்து ஆட்சி புரிவாங்க. அப்புறம் சந்திர வம்சம் ஆரம்பிக்கும். திரேதா யுகம் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளி யுகம். சத்யுகம் தங்க யுகம், கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறாங்க. அப்ப திரேதா யுகம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சூரிய வம்சத்தை சார்ந்த கடைசி மன்னர் சந்திர வம்சத்திற்கு அப்படியே தாரவாட்டு கொடுப்பாரு. என் வம்சம், அந்த வம்சத்துல இருக்கிறவங்கதான் இனி வருவாங்க, இல்ல சந்திர வம்சத்துல வர்றவங்க இவங்க கூட சண்டை போட்டு பிடுங்கிக்குவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி தாரை வார்த்து கொடுப்பார்கள். சந்திர வம்சத்தினுடைய முதல் அரசர் யாரு? ராமர். அரசி யாரு? சீதா. அதாவது சத்தியுகம் ஆரம்பிக்கும் பொழுது தோராயமாக எவ்வளவு ஆத்மாக்கள் இருப்பாங்க? என்ன மக்கள் தொகை இருக்கும்? 9 லட்சம். அப்படியே சத்தியுகம் முடியும் பொழுது திரேதாயுகம் ஆரம்பிக்கும். அப்பொழுது மக்கள் தொகை கூடும். 33 கோடி திரேதாயுகத்தின் இறுதியில். கரெக்டா பிரதர்? திரேதாயுகத்தினுடைய இறுதியில் 33 கோடி. அதனாலதான் நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுவாங்க? 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா 33 கோடி பேர் இருப்பாங்க திரேதாயுகத்தினுடைய இறுதியில். சோ 33 கோடி பேரு திரேதாயுடைய எண்டுல இருப்பாங்க. நம்ம சாஸ்திரங்கள்ல அதனுடைய அடிப்படையில தான் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு எல்லாம் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜப மாலையெல்லாம் வச்சிருக்கிறோம்ல, அதுல எத்தனை மணி இருக்கும்? 108 மணி. ஏன் இந்த 108 மணி இருக்கின்ற அந்த மாலைக்கு பேர் என்ன தெரியுமா? வைஜெயந்தி மாலா, விஜயந்தி மாலா, அதாவது வெற்றி மாலை. எதை வெற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த 108 பேரு? ஆக்சுவலி இந்த 108 ஆத்மாவினுடைய நினைவார்த்தம் அது. அந்த 108 பேரு எதை மீது வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க? ராவணனின் மீது, மாயையின் மீது. மாயை, ராவணன்னா யாரு? நமக்குள்ளே இருக்கின்ற அசுர குணங்களும் பலகீனங்களும் தான் ராவணன். கரெக்டா? நம்ம ஏன் தீபாவளி அன்னைக்கு ராவணனினுடைய உருவ பொம்மையை எரிக்கிறோம்? இது ஒரு நினைவார்த்தம். ஆத்ம தீபம் சுடர்விட்டு எரிய வேண்டும். அப்பொழுது இந்த அவகுணங்கள் என்கின்ற ராவணன் மடிய வேண்டும், முழுவதுமாக மடியணும். பாருங்க, ராமர் பாத்தீங்கன்னா ராவணனோடு போர் புரியும் பொழுது என்ன நம்ம படிச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு தலையாக அம்பு எய்தி கொள்றாரு. ஒரு தலை துண்டிக்கப்படுது, அது தரையில விழுது, உடனே ஒட்டிக்குது. கரெக்டா? இந்த கதையை கேட்டிருக்கீங்கல்ல? ஆமா சிஸ்டர். எப்பொழுது ராவணன் மடிவான்? எப்பொழுது ராமர் அவருடைய நாபியில அம்பு எய்யும் பொழுது அவன் முழுவதுமாக மடிவான். அது எதனுடைய சிம்பாலிக் அப்படின்னா, எப்பொழுது நாம தேக உணர்வை முழுவதுமாக அழிக்கிறோமோ அப்பொழுது ராவணன் மடிந்து விடுவான். சரி, நான் இன்னைக்கு கோபமே வரக்கூடாதுன்னு பிராக்டிஸ் பண்றேன். கோபம் முடியுது, அதுக்கப்புறம் பற்று வருது. அது வேற ஆசையா உருவெடுக்குது, இல்ல ஈகோ வருது. அப்ப கோபம் விட்டுச்சுன்னு சொல்லிட்டு வேற பற்று வருதுன்னா அந்த பற்றினுடைய ஆதாரத்துல திரும்பவும் கோபம் வந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே ஒரு விஷய சைக்கிள், ஒரு விஷ சங்கிலி. ஏதாவது ஒரு அவகுணம் இருந்தா கூட போறோம், அந்த அவகுணத்தினுடைய ஆதாரத்தில் ஒரு சங்கிலி தொடராக அடுத்தடுத்த அவகுணங்கள் பிறப்பெடுத்துரும். அதனாலதான் ராவணனினுடைய ஒவ்வொரு தலையை கொய்யும் பொழுது ராமரால வெற்றி அடைய முடியல. எப்பொழுது அவருடைய நாபியில குறிப்பார்த்து அம்பு எய்கிறாரோ அது எதை குறிக்கிறது? எதை உருவகப்படுத்துகிறது என்றால் தேக உணர்வு.
அப்ப நான் ஆத்மா தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆயிடுறேன், ராவணனின் மீது வெற்றி அடைகிறேன். அப்படி 108 ஆத்மாக்கள், அதாவது 8 ஆத்மாக்கள் கம்ப்ளீட் பியூரிட்டி, சம்பூர்ணத்துவத்தை அடைவாங்க. பாருங்க, அதனுடைய உபகாரத்தம் தான் நவரத்தினம். நவரத்தினத்துல நடுவுல வைரம் இருக்கும், அதை சுத்தி 8 ரத்தினங்கள் இருக்கும். கரெக்டா? நவரத்தின மோதிரம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? எப்படி வைப்பாங்க? வைரத்தை நடுவுல தானே வைக்கிறாங்க, சுத்தி மத்த ரத்தினத்தை வைக்கிறாங்கல்ல. அப்ப இந்த 8 பேரு சம்பூர்ண தூய்மை. அதாவது அந்த தர்மராஜ் புரியில அவங்க நின்று எதுக்குமே பதில் சொல்லவே வேண்டியது இல்ல, பைபாஸ் கிடைச்சிரும். எப்படி இப்ப நம்ம ஊருக்குள்ள போகாம பைபாஸ் ரோடுல போயிட்டோம்னா நேரா போயிடலாம் இல்லையா? அது போல இவர்களுக்கு பைபாஸ் கிடைச்சிரும். அதுக்கு பைபாஸ் கிடைச்சதாவது அதை கிராஸ் பண்ணவே வேண்டியது இல்ல. 108 அடுத்து இந்த 108 ஆத்மாக்களும் கூட வெரி வெரி லைட், சின்னதாதான் ஒரு தண்டனை கிடைக்குமா, ரொம்ப லைட். அது ஒரு தண்டனையாகவே பார்க்கப்படாது. அதனால அவர்கள் வைஜெயந்திய மாலால வர்றாங்க. அவர்களுடைய நினைவார்த்தமாகத்தான் எல்லா ஜப மாலைகளையும் 108 மணி கோர்க்கிறாங்க. அந்த 108 மணிகளை நாம நினைவு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போல நாம சம்பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் அப்படிங்கறதுக்கான நினைவார்த்தம். எப்படி ஸ்வஸ்திகா சிம்பலோட சேக்ரெட் அண்ட் மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது காலகாலமாக நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த சந்ததிக்கு, தலைமுறைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை என்ன பண்றாங்க, ஒரு பழக்கமா கொண்டுட்டு வர்றாங்க. நாளடைவில் பழக்கம் நின்றுச்சு, ஆனா அதற்கு பின்னாடி இருக்கின்ற ஆழமான பொருள் மறைஞ்சு போச்சு. ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன கதை. அந்த குரு என்ன பண்ணுவாரு, சீடர்கள் எல்லாம் முன்னாடி உட்கார வச்சு எப்பயுமே காலட்சேபம் செய்வாரு, இல்ல அறிவுரைகள் சொல்லுவாரு, ஏதாவது மந்திரங்கள் சொல்லி கொடுப்பாரு, உச்சாடனம் செய்வாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, சில நாட்களாக ஒரு பூனை வந்துகிட்டே இருந்துச்சு. இவர் மேடையில உட்காருவாரு, சிஷ்யர்கள்லாம் உட்காருவாங்க, ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவாங்க. இவர் வாய் திறக்கும் பொழுது கரெக்டா மீயா அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்படியே ஒரு நாள் பாக்குறாரு, வேற துரத்தி விடுறாங்க. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் என்ன சொல்லிட்டாரு குரு, அந்த பூனை வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், அதை கட்டி நீங்க இந்த தூண்ல, அந்த பக்கம் தொலைவுல இருக்கிற ஒரு தூண்ல கட்டி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆயிடுது, இந்த பூனை வரும், இத போய் கட்டி போடுவாங்க. இப்படியே பழக்கமாகுது. இந்த குரு என்ன பண்ணிடுறாரு, ஒரு நாள் சரீரம் விட்டுறாரு. அதுக்கப்புறம் புது சிஷ்யன், அதாவது யாரு தலைமை அந்த ஆஸ்தான சீடனாக இருக்கிறாரோ அவர் குரு பொசிஷனுக்கு வர்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூனையும் செத்து போச்சு. இப்ப என்ன பழக்கம் ஆயிடுச்சு அவங்க மனசுக்குள்ள, என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு கதா காலட்சேபம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பூனையை எடுத்து அந்த தூண்ல கட்டணும். அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பூனையே வரலன்னா கூட ஏதாவது ஒரு பூனையை பிடிச்சு தூண்ல கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரிதான் நம்மளுடைய பழக்கங்கள் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம், பிள்ளையார் சொல்லி போடுறோம், ஸ்வஸ்திகா சிம்பல் வரைகிறோம், ஆனா இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கின்ற ஆழ்ந்த பொருள் தெரியல. ஆனா அது தெரியணுங்கிறதுக்குதான் இந்த மாதிரி சொல்லப்பட்டது. இந்த கதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு வழக்கமா, ஒரு ரீதி ரிவாஜ்னு சொல்லுவாங்க, ஒரு பழக்க வழக்கமா பண்றோமே தவிர அதற்கு பின்னாடி இருக்கின்ற தாற்பயம் தெரியாமலே நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓகேயா, புரியுதா இந்த பாயிண்ட்? சோ அப்படி இப்ப நம்ம பரமாத்மா ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக விளக்கத்தையும் நமக்கு நல்லா தெளிவா புரிய வைக்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட அதே மாதிரி சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஒரு சைனீஸ் விஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் எல்லாம் விளையாடுவாங்க. முதல்ல சொல்லப்பட்டது கடைசியில அவர்கிட்டயே திரும்ப வரும் பொழுது முழுமையாக அதனுடைய பொருள் மாறி, வார்த்தை மாறி இவங்க காதுல விழும். அது மாதிரி சாஸ்திரங்கள் முதல்ல என்ன விஷயத்திற்காக எழுதப்பட்டது, அதனுடைய ஆழமான பொருள் என்ன, அதெல்லாம் நிறையவே மறைஞ்சு தேஞ்சு போயிடுச்சு. இப்ப ராமாயணம்னு எடுத்தீங்கன்னா, ராமாயணத்தை பத்தி நிறைய பேரு அவங்களுடைய கருத்துக்களை தொகுப்புரைகளாக எழுதியிருக்கிறாங்க.
ஒவ்வொருத்தருடைய தொகுப்புரையும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல முற்றிலுமே முரண்பட்டதாகவும் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்களுடைய மனதினுடைய ஸ்திதி, என் மனசுக்கு இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது அப்படின்னு அவங்க புரிஞ்சத, அவங்க ஆத்ம சக்திக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எழுதி வச்சிருக்காங்க. அதனால சாஸ்திரங்கள் இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய சாக்குல, ஒரு மூட சாக்குல, ஒரு மூட மாவு சாக்குல ஒரு துளி உப்பு இருக்கிற அளவுக்கு தான் உண்மை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ பரமாத்மா என்ன பண்றாரு? முக்காலத்தையும் தெரிந்தவர், 3 உலகத்தையும் புரிந்தவர். அதாவது என்ன சொல்லுவாங்க? திரிலோக்கிநாத், திரிகால்தரிசி. திரிகால்தரிசினா 3 காலத்தையும் அறிந்தவர். திரிலோக்கிநாத்னா 3 உலகத்தின் எஜமானனாக இருக்கிறார். திரிநேத்ரி, 3வது கண் அவருக்கு இருக்குது, அதுதான் ஞான கண். அந்த ஞான கடலாக அவர் விளங்குறாரு. அதனால நமக்கு இது எல்லாத்தையும், அதாவது சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிய வச்சிருக்கிறாரு. ஓகே, அதனுடைய ஆதாரத்துலதான் சத்தியுகத்தின் வழக்கம் என்னன்னு பார்த்தோம். இப்ப திரேதா யுகத்துல ராமரும் சீதையும் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னோம். இந்த ராமரும் சீதையும் நம்ம ராமாயணத்துல வர்ற அந்த ராமரும் சீதையா? அதை பற்றிய விஷயங்கள் இன்னும் உண்மையிலேயே ராமர் அப்படிங்கிறவங்க யாரு? அந்த ராஜாராம் யாரு? ராமாயணம் உண்மையிலேயே திரேதா யுகத்தின் ஆரம்பத்துல நடந்ததா? இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கூட இனி வரும் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும் ராமாயணத்துல என்ன நடந்தது அப்படின்னு. கைகேயி இருக்கிறா, அப்புறம் கூனி இருக்கிறா. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இருக்க முடியுமா ராமர் கூட? சத்தியுகம் திரேதாயுகம் ஸ்வர்க்கம். அங்க சொல்லிட்டோம் நம்ம, அங்க எந்த விதமான அவகுணங்களும் யாருகிட்டயுமே இருக்காது. யுகம் அப்படின்னாலே அந்த யுகத்துல இருக்கிற யாருகிட்டயுமே இருக்காதுன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் 2 பேர்கிட்ட இருக்குன்னா அதுக்கு பேரு அது இப்படி சொல்ல மாட்டோம். எங்கு தேவர்கள் இருக்கிறார்களோ அங்க அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள் இருக்கவே முடியாது. அப்ப ராமாயணத்துல ராமர் சீதை அப்படி காட்டுல போய் வனவாசம் பண்ணாங்களா? ராவணன் இருந்தானா? கைகேயி அப்படிப்பட்டவளாக இருந்தாளா? இந்த விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் இனி வருகின்ற கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணிட்டு நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? இல்லை. ஓகே, சரி, அப்ப மெடிடேஷன் போயிடலாமா? போகலாம். ஓகே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஒளி பொருந்திய தெய்வீகமான சைத்தன்யமான சக்தியாவேன். நான் ஆத்மா எனது பிருக்குட்டியின் மத்தி என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் வேறு, இந்த ஷரீரம் வேறு என்பது இப்பொழுது தெளிவாக புரிகின்றது. இந்த ஷரீரத்தை இயக்குகின்ற அற்புதமான சக்தியாவேன். என் வாழ்வில் வருகின்ற சூழ்நிலைகள், என் வாழ்வில் நான் சந்திக்கின்ற விஷயங்கள், இவை அனைத்துமே இப்பொழுது என்னை முன்னேற்றுவதற்கான ஒரு பாடமாகும், படிப்பினையாகும். நான் ஆத்மா எனது உயர்ந்த ஸ்திதி மூலமாக என் வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்களை 3வது கண் கொண்டு பரமாத்மா கொடுத்திருக்கின்ற தெய்வீக புத்தி என்கின்ற 3வது கண் கொண்டு பார்க்கின்றேன். இதன் மூலம்
வருகின்ற ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடி இருக்கின்ற சூக்ஷ்மமானது எனக்கு விளங்குகின்றது. இந்த நாடகமானது ஒரு விளையாட்டாக எனக்கு அனுபவமாகின்றது. இந்த நாடகத்தில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது என்பதும் எனக்கு புரிகின்றது. அரை கல்பம் சுகமே சுகம்தான், அரை கல்பம்தான் துக்கம் ஆரம்பிக்கின்றது. அதிலும் தேவதா ஆத்மாவாகிய நான் சிருஷ்டியில் 3/4 பாகம் சுகத்தின் நடிப்பை நடிக்கின்றேன். பரமாத்மா எனக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய ஆஸ்தியாகும் இது. இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையை பரமாத்மாவினுடைய நினைவின் மூலமாக அவரிடமிருந்து சர்வ பிராப்திகளையும் அடைந்து உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட விஸ்வ கல்யாணகாரி, உலகத்திற்கே நன்மை செய்கின்ற ஆத்மாவிற்கு பரமாத்மா கொடுக்கின்ற தகுதிதான் சத்யுக சக்கரவர்த்தி. இப்படி இந்த நாடக சக்கரத்தின் அற்புதமான ரகசியமான விஷயங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த படிப்பு என்னை வைகுந்த வாசியாக ஆக்கப் போகின்றது. நான் அந்த வசுதெய்வ குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஆகப் போகின்றேன். அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மா நான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Thank you very much. Thank you, sister. Good night. Good night, sister. நாளை சந்திக்கலாம். Thank you, sister. Good night. Om Shanti. Om Shanti. I'm going to